அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க? சமாதானமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார், பெரிய காரியங்கள் செய்வார். என்னென்ன காரியங்கள் தடை இருக்கிறதோ அந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணார்? அது நீக்கிறவராக இருக்கிறார். இப்போ சபையில் 21 நாள் ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த உபவாச ஜெபத்தில் உங்களுக்காக நாங்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, டைம் இருக்கும்போது வாங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் இன்னைக்கு கூட வேதத்தில் நம்ம ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். ஏசாயா 45:2 பாருங்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு முன்னே அவர் சென்று கோணலானவைகளை உங்களுக்கு செவ்வையாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, அவர் பாதத்தில் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கோணலானவைகளெல்லாம் செவ்வையாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு சந்தேகம் கிடையாது. என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதே போல் பாருங்கள், செங்கடல் 2 பழகினார். பாருங்கள், இஸ்ராயல் ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணார்? செங்கல் 2 பழகினார் அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்குறோம். அவங்கள அந்த செங்கடலில் 2 பழகி அந்த வெட்டாந்தரத்தில் அவர் கொண்டு போய் அவர் என்ன பண்ணுற, ராத்திரி அக்னிஸ்தம்பமாக பகல் வேகஸ்தமாக இருந்து அவர் ஒளி நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அவர் போகும்போது, ஆசிரியர்கள் போகும்போது பாருங்கள், அந்த யோர்தான் 2 பழகினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுபோல தான் அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமான காரியங்கள் என்ன இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு செவ்வையான ஒளியில் நடக்கிற தேவனாக இருக்கிறார். அதுபோல தான் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது அது என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, அவர் விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். நீங்கள் வியாதியில் இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, கண்ணீரோடு இருந்தாலும் சரி, கடனோடு இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறார்? கோணலானவை செவ்வையாக்கிற தேவனாக நம்மளுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் அன்பானவர்களே, இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்கள், என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறவங்க அந்த காரியங்களை வெற்றி கொடுக்குறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது சங்கீதம் 107:16 பாருங்கள், அவருடைய கிரியைகள் நிமித்தமும் மணிப்புத்திரருக்கு அவர் செய்கின்ற அதிசயங்களை நிமித்தமும் அவரையே துதிப்பார்களாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் கிரியைகள் நிமித்தமும் மனுஷருக்கு அவர் செய்கிற அற்புதங்கள், இவங்களுக்கு அந்த அவர் செய்கிற அற்புதங்கள் நிமித்தமும் அவர் என்ன பண்ண, நம்ம துதிக்கிறவங்களாக இருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுபோல் அந்த மனுஷனுக்காக செய்யாமல் தேவன் யாருக்காக அவர் செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். என்ன ஜெபத்தை தேவனை கேட்பார். என் குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனை நிறைவேற்றி கொடுக்குறவர். அவராலே ஆகாதம் எதுவுமே கிடையாது. தேவன் கண்டிப்பாக செய்வார் என்று நீங்கள் என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவனை பாதத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதே போல் ஏசாயா 40:4 பாருங்கள், பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகளையே செவ்வாயாக்கி கரடு முருடானவைகளையே சமமாக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், அப்போ அதில் பாருங்கள், அவர் சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடு முருடானவைகளை சமமாக்குற தேவன் நம்ம தேவன். ஒரு வார்த்தை சொன்னதுனால அவர் என்ன பாருங்கள், ஒரு வார்த்தை சொன்னதுனால காற்றையும் கடலையும் அகற்றின தேவன். ஒரு வார்த்தை சொன்னதுனால இந்த உலகத்தில் உருவாக்கின தேவன். அதனால் அன்பானவர்களை, உங்களுக்கு விரோதமான காரியங்கள் என்ன இருந்தாலும் சரி, என்ன கோணலாக காரியங்கள் இருந்தாலும் சரி, அவர் செவ்வையாக்கிற தேவனாக இருக்கிறார் என்ற இந்த வசனத்தை வாசித்து நீங்கள் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, சர்வத்தையும் படைத்தவரே, அப்பா பிதாவே, நன்றி சுவாமி. இந்த காலை வேளையில் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களை மேலே தேவா உங்கள் பிரசன்னம் இருக்கிறதுக்காக நன்றி. இனி காலையிலேருந்து சாயந்தரம் வரை அவங்களை கோணலான காரியங்கள் எல்லாம் நேர்மையாக்க சுவாமி. அவங்கள ஆவியானவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியானவரே அப்பா, அவங்களை சாட்சிகளாக தேவன் கர்த்தாவே நிறுத்துங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனம் இருந்தாலும் சரி கர்த்தாவே, கடன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கர்த்தாவே, குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் தேவன் கர்த்தாவே நீர் கோணலானவர்களாகலாம் நேர்மையாக சுவாமி. அப்பா சமமாக்கி அவங்களை ஒவ்வொருத்தரும் ரட்சியுங்க கர்த்தாவே. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன்.